அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். ஆடி வெள்ளிக்கிழமை நிலைவாசல் குலதெய்வ பூஜை பார்க்கலாம். ஒரு சிறிய கிராமத்தில் ராமசாமி என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு மனைவி மீனாட்சி, 2 குழந்தைகள். குடும்பம் நல்லவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடக்கவில்லை. பயிர்கள் சரியாக விதைத்தாலும் சரியாக பலன் தரவில்லை. வீட்டில் அடிக்கடி சண்டை, பணம் வந்தாலும் நிலைக்கவில்லை. ஒரு நாள் ராமசாமியின் பாட்டி அவரை அழைத்து, நாம் குலதெய்வத்தை மறந்துவிட்டோம். குலதெய்வ அருள் இல்லாமல் எந்த காரியமும் முழுமையடையாது என்றார். அதை கேட்ட ராமசாமி பல வருடங்களாக செல்லாத தங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடிவு எடுத்தார். அடுத்த அமாவாசை அன்று குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றார். கோவில் பழமையானது, அமைதியான சூழல். அம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் காட்சி கண்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை தந்தது. ராமசாமி மனம் உருகி, அம்மா, எங்கள் குடும்பத்தை காப்பாற்று, நல்ல வழிகாட்டுங்கள் என்று மனதார வேண்டிக் கொண்டார். அன்று முதல் ஒவ்வொரு மாதமும் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்ய தொடங்கினார். வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றி அம்மனை நினைத்து பிரார்த்தனை செய்தார். சில மாதங்களில் மாற்றங்கள் தென்பட தொடங்கியன. வயலில் நல்ல மழை பெய்து பயிர்கள் செழித்து வளர்ந்தது. கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தன. குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம். வீட்டில் இருந்த சண்டைகள் மறைந்து அமைதி நிலவியது. ஒரு நாள் ராமசாமி ஆச்சரியத்துடன் தனது பாட்டியிடம், இதெல்லாம் எப்படி நடக்குது என்று கேட்டார். பாட்டி சிரித்தபடி, குலதெய்வம் என்பது நம் முன்னோர்களின் அருள் சக்தி. நம்பிக்கையுடன் வழிபட்டால் குடும்பத்திற்கு பாதுகாப்பு, ஒற்றுமை, முன்னேற்றம் அனைத்தும் கிடைக்கும் என்றார். அதன் பின் தனது குழந்தைகளுக்கும் குலதெய்வத்தின் முக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். காலம் சென்றது. குழந்தைகள் பெரியவர்களாகி நல்ல நிலைக்கு வந்தனர். ஆனால் அவர்கள் எப்போதும் குலதெய்வம் கோயிலுக்கு செல்வதை மறக்கவில்லை. ஒவ்வொரு வருடமும் தனது குலதெய்வ கோயிலுக்கு அனைத்து நண்பர்கள், உறவினர்கள் தனது குடும்பத்துடன் சென்று வணங்கி வந்தனர். வருடம் அமாவாசை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி வரும் தெய்வமே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்று கூறினால் குலதெய்வம் மகிழ்ச்சி பெறுவாங்க. சரிங்களா? அதனால் நான் ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம நிலைவாசல் பிடிமண் மாட்டி வச்சுருக்கேன். எங்களோட குலதெய்வத்தோட பிடிமண். அவங்களுக்கு இன்றைக்கி குட்டி பூஜை பண்ணினேன். சரிங்களா? அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. சரிங்களா? காலையில் இன்றைக்கி 5 மணிக்கு அலாரம் வச்சு அழகாக ஆஃப் பண்ணிவிட்டு 5:30க்கு எழுந்திரிச்சாச்சு. சரிங்களா? எழுந்திரிச்சி அழகாக வாசல்லாம் கூட்டி தெளித்து மங்களகரமாக மஞ்சள்லாம் தெளித்து கோலம் போட்டேன். சரிங்களா? அழகாக இன்றைக்கி கோலம் இந்த மாதிரி தான் இருந்தது. சரிங்களா? சரி, ஆடி மாதம் பிறந்தாச்சு. ஆடினா நமக்கு என்ன? அம்மன் அருள் கண்டிப்பாக கிடைக்கணும். எல்லோருக்கும் மாரியாத்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆடி மாதம் அந்த கோயிலில் ஊற்றுற கூழ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ப்பா. சின்ன பிள்ளையில நாங்கள் அப்படியே கூழ் ஊற்றுனாங்கன்னா அப்படியே பாத்திரத்தை எடுத்து குடு 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 குடுன்னு ஓடுவோம். இங்கே தெருக்குள்ளெல்லாம் ஊற்றுவாங்க. அப்போ ஒரு மஞ்சள் கயிறு தருவாங்க. அப்போல்லாம் விவரம் தெரியாது தானே. அந்த சின்னதாக மெலிசா மஞ்சள் கயிறு கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்படி சும்மா அப்படி கழுத்தில் போட்டுக்குவோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மா வேலை செய்வாங்க அவங்க வீட்டில், அந்த ஓனர் அம்மா சொல்லுவாங்க, இந்த கயிறு கழுத்துலலாம் போடக்கூடாது பாப்பா, கையில் தான் கட்டணும் அப்படி சொல்லி கட்டியெல்லாம் விடுவாங்கப்பா.
இந்த மாதிரி ஆடி மாதம்னாலே இந்த வேப்பிலை தோரணம், அந்த மாதிரி வாசல் மங்களம், இந்த மாதிரி கோலம், அப்புறம் நிலைவாசலில் இருக்கும் நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு 2 தீபம் இதெல்லாம் ஏற்றி வழிபடும் போது குடும்பத்தில் அவ்வளோ ஒரு நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா? அந்த ஆடி வெள்ளியில் ஒரு வெள்ளியாவது இந்த மாதிரி நிலைவாசலில் பிடிமண்ணை நீங்கள் குலதெய்வ பிடிமண்ணை மாட்டி இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு பூஜை பண்ணாலே போதும். அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்கும். நம்ம குடும்பத்தை காக்கிற தெய்வம் என்ன தெய்வம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட குலதெய்வம் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு குலதெய்வம் தான், அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வங்கள். சரிங்களா? அதனால் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இந்த மாதம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். சரிங்களா? அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அவங்க குலதெய்வம் துணை. சரிங்களா? அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.